ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வரது நடக்க முடியல. ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐலின் வந்துருவா. நம்ம மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். ஜெஜி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இன்னையில இருந்து அவளை பார்க்க போறது இல்ல, புரியுதா? அந்த ராட்சசி இங்க வருவா, கூடவே கிளையண்ட்டும் வருவாங்க. அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பா, அவங்களும் நமக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது. சொல்லாமலே கட்டிருக்கணும். சரி, அப்பா சொல்லலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நைட்டு நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா அதற்கான பலன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அதை நான் தான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க தேர்ந்தெடுத்த ஸ்கிரிப்ட் எர்கன்சி குஷ் எழுதின கதை. அத யார் எழுதுனான்னு தெரியாது, ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். கதை எங்க நடக்குதுன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஏரியால. அந்த இடத்துல 4 பொண்ணுங்க இருக்காங்க, ரொம்ப திறமைசாலிங்க. அவங்க கனவுகள் பழிக்கணும்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்குறாங்க. அந்த கதை என்னோட லைஃப் மாதிரி இருந்துச்சு. இதுல அவங்க வச்சிருந்த காரு தான் அவங்க குடும்பத்தோட அமைதி சின்னமா இருந்துச்சு. ஆனா அதே காரு தான் அவங்க லைஃப்ல அட்வென்ச்சரையும் கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளவு நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நாளைக்கு ஷூட்டிங் பத்தி ஏதாவது, அப்புறம் இதுக்கு பெருசா பட்ஜெட் எதுவும் தேவையில்ல, ஏன்னா எல்லா செலவும் எங்களோட தான். அந்த எர்கன்சி குஷ், அதாவது அந்த இன்டர்ன் எழுதின அந்த கதையை நாளைக்கு ஒரே நாள்ல நாம முடிச்சாகணும். அதுக்கான பிளானிங்க நீங்க பண்ணுங்க. அப்புறம் ஜேஜே, எப்படியாவது அந்த எர்கன்சி குஷ கண்டுபிடி. என்ன பண்ணுவேன்னு தெரியாத, அவங்க இப்பவே வரணும். அவங்க இங்க வந்த உடனே நம்ம கூடயும் ஜான் கூடயும் மீட்டிங் இருக்கு. நாளைக்கு ஷூட்டிங்ல அவங்க வந்தாங்கன்னா 1 மாசம் இருக்கணும்னு சொல்லிடு. என்ன புரியுதுல ஜேஜே? என்ன ஜேஜியால முடியாது போல இருக்கு. நான் வேணா பண்றேனே. யாராவது பண்ணுங்க, ஆனா சீக்கிரமா பண்ணுங்க. எனக்கு அது முடிஞ்ச போதும். இதோ இப்பவே பண்றேன். பாஸ், நான் உங்ககிட்ட ஜேஜி, உனக்கு என்ன ஆச்சு? அவனை உள்ள உட்கார வைங்க, போங்க. ஓகே, அப்போ நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை ஆரம்பிங்க. கலக்கிட்ட சனீம், கலக்கிட்ட. அங்கதான் கூப்பிட்டாங்க. ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க, போங்க. வணக்கம் என் ரசிகர்களே, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. இந்தாங்க, நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன். என்னோட போட்டோகிராஃப் வித் ஆட்டோகிராஃப். முசாஃபர், முசாஃபர், என் அம்மா தான் கத்திட்டு இருக்கு. முசாஃபர், உன்னதாண்டா கூப்பிடுறேன். இங்க டோர் பெல் அடிக்குது, உனக்கு கேக்குதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போய் கதவை தர. அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கல, அப்புறம் எதுக்கு முசாஃபர் ஏல விட்டுட்டு இருக்கீங்க? தேவையில்லாம இப்ப நீங்க கத்துனதுனால அதுவும் வீடியோல சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? அப்புறம் என்னமா அது, எவ்வளவு தடவை சொன்னாலும் கிளவுஸ் போட்டு கையை திரும்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரட்சி தளபதியோட அம்மா. எதுக்கு கையெல்லாம் கழுவிட்டு இருக்கீங்க? அதான் டிஷ்வாஷர் இருக்குல்ல, டிஷ்வாஷர்ல போட்டா பாத்திரம் சுத்தமே ஆக மாட்டேங்குதுடா. போய் கதவை திறடா. இங்க பாரு, மறுபடியும் கையில ஆயிடுச்சு. போடா, நீ சீக்கிரம் போ. என்ன சொன்னாலும் நான் புரட்சி தளபதி தான். எவன்டா அவன் ஒரு வீடியோவை உருப்படியா எடுக்க கூடாம தடுக்கிறது? வீடு இங்க இருக்கு, வாசல் பக்கத்து தெருவுல இருக்கு. ஒரு புரட்சி தளபதியா இருந்துட்டு என் வீட்டு கதவை நானே திறக்கிறதா? என்ன கொடுமடா இது? குட் மார்னிங் சார். காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லுவாங்களே, அதை நான் மனப்பூர்வமா நம்புறவன். ஆனா இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? முசாஃபர்ங்கிறவர் உள்ள இருக்காரா? அந்த பேரை இப்பதானே கேக்குறேன். என்ன பேர் சொன்னீங்க? முசாஃபர். கேட்ட மாதிரி இருக்கேன். நீங்க சொன்ன உடனேதான் எனக்கு ஞாபகம் வருது. பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் அப்படி வந்தான். அவன் என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ திரும்பவும் அவனோட சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் சார். எப்போ திரும்ப வருவான்னு எதுவுமே சொல்லல. சரி, அவனை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? உங்களுக்கு என்ன வேணும்? டீ வேணுமா, காஃபி வேணுமா, சூடா சமோசா கூட இருக்கு. இல்ல பரவாயில்ல, நன்றி. ஐயா, காவல் தெய்வமே, நீங்க நன்றி சொல்லக்கூடாது, நான் தான் நன்றி சொல்லணும். உயிரை பணைய வச்சு நீங்க தானே எங்களை காப்பாத்துறீங்க. உங்க மேல அவ்வளவு மதிப்பு இருக்கு.
உங்களை பார்த்து மத்தவங்க எல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? நம்ம தேசத்துடைய பாதுகாப்பே உங்க கையில தான் இருக்கு. உங்களாலதான் மக்கள் தைரியமா வெளியே நடமாடுறாங்க. முசாஃபர்ன்றவர் உங்களுடைய சகோதரரா? இல்லையே, அவன் என்னுடைய சொந்தக்கார பையன், என்னோட மாமாவோட பையன். ஆனா அவருக்கு நிறைய பசங்க இருக்காங்க. இவன் எத்தனாவதுன்னு எனக்கு தெரியாது. அவன் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மாவை இழந்துட்டான். அதனால சின்ன வயசுல இருந்தே என்னோட அம்மாவையும் அவன் அம்மா தான் கூப்பிடுவான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நானும் அவனும் அண்ணன் தம்பின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அவன் ஊருக்கே திரும்பி போயிட்டான். திரும்ப வரவே மாட்டேன்னு சொன்னான். ஒரு வேளை அவன் திரும்ப வந்தா நீங்க அவனை பத்தி கேட்டீங்கன்னு கண்டிப்பா நான் சொல்றேன். ஒருவேளை அவரை நீங்க பாத்தீங்கன்னா உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, ஓகேவா? எங்க அவனை வர சொல்லணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷன் தான், பின்ன வீட்டுக்கு அழைக்கிறேன். அடடா, ஆமா இல்ல, அதுவும் சரிதான். சரி, நான் அவனை திரும்ப பார்த்தனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன், ஓகேங்களா? சரி, நான் Have கிளம்புறேன். a safe journey. காவல்துறை எங்கள் நண்பன். என் பையனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என் பையனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அம்மா, அம்மா, கண்ணால பதறாதீங்கம்மா, உணவு எனக்கு எங்கேயுமே ஒண்ணும் ஆகல. போக சொல்றதை மாட்டேனா? கேளுங்க. நீங்க கண்ணா, பதறீங்க, இன்னும் பதற விடாதீங்க. இப்பதான் எனக்கு ஒண்ணும் ரொம்ப ஆகலம்மா. சந்தோஷமா அம்மா, இருக்கு, அழாதீங்க, கண்ணா. அழாதீங்க, சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்கம்மா. ஒரு நிமிஷம் அழாம இருக்கீங்களா? போலீஸ என்னுடைய நடிப்பு திறமைய வச்சு அவங்க தேடி வந்த ஆளு நான் இல்ல நம்ப வச்சிட்டேன். இப்போதைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஜபர்தஸ்த். நான் முசாஃபர் கிடையாது. நான் இப்போ மறுபிறவி எடுத்துட்டேன். அவனுங்க யாரையா தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா. ஏமாம்மா, எனக்கு எதுவுமே ஆகாது. நீங்க அழாதீங்க, ஓகே? எனக்கு இது இப்பதான் தெரியும் ஜான். அதுக்கப்புறம் என்னாச்சு? எதுக்கு விட, நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேனே. ஓ, இவகிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா ஜான்? ஆ, சரி, அப்ப நீங்க சாயந்தரமா சொல்லுங்க. எப்படியும் நம்ம 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிட போறோம்ல, அப்ப பாத்துக்கலாம். என்னது என்னது? என்னடா அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த எர்கன்சிகோஸ் தான் வர முடியாதான், எல்லாம் போன்லயே சொல்றேன்றா. இப்படி சொன்னா எப்படி? அவளுக்கு நல்லாவே தெரியுமே. இது வெறும் 2 நாள் தான் ஆகப்போகுது. ஃபர்ஸ்ட் டே பிளானிங், அடுத்த நாள் ஷூட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு ட்ரைனிங். வர முடியாதுன்னு சொன்னா எப்படி? அவளால வர முடியாதான், அவ வீடு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். அப்போ அவ எங்கதான் இருக்கா? எவ்வளவு தூரத்துல இருக்கா சொல்லு. கோனியால இருக்கா. ஆமா, பெரிய சிட்டி. அது ஆனடோலியால தானே இருக்கு. சிக்கன் ரோலுக்கு ஃபேமஸ். அதேதான், அதை இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும். கோனியா எங்க இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு கால் பண்ணி கொடு, பேசலாம். நான் பேசி அதை முடிவு பண்ணிக்கிறேன். அவ யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொன்னா. அதுக்கு சரி, போனை கொடு, நான் பேசிக்கிறேன். நம்பர் யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா. வித்தியாசமா அவ இருக்கா. வேணும்னா அவளையே நான் கால் பண்ண சொல்றேன். ஏன், அதுவும் நல்ல ஐடியா தான். அவளே கூப்பிட்டுட்டோம். நம்ம ஜான் சார் இருக்கல, நம்ம ஜான் சார், அவரு நம்மளோட பாஸ். அவர்கிட்ட நான் எக்ஸ்கியூஸ் மீ, ஜேஜே எங்க இருக்காரு? ஒரு அவர் மறுபடியும் எதுக்கு பயந்து போயிருக்காரு? அது சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு ரகசியம். ஜேஜே, ஐயான், நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் வந்த? நீ எந்த ஒரு காரணம் இல்லாம இங்க வர மாட்டியே. என்ன காரணம்? உண்மையை சொல்ல சொல்லு. நீயாவது உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொன்னாதான் எனக்கு என்னன்றது தெரியும். முதல்ல என்ன பேச விட. எதுக்கு இப்படி கத்துற? அது வந்து நான் ஒரு விஷயமா இங்க வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்? சனேம் என்கிட்ட பேசணும்னு சொன்னா. அது ஒரு முக்கியமான விஷயம். ஐஹான், நீங்க என்ன பண்ற? ஹாய் சனேம், நீ தானே என்ன கூப்பிட்ட? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, மறந்துட்டியா? நீ தானமா கூப்பிட்ட? அப்ப நல்லதா போச்சு. நீயே சொல்லுமா. சனேம், என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டாத ப்ளீஸ். எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. தயவு செஞ்சு போயிடு. என்கிட்ட யாரும் வராதீங்க. நான் என்ன பண்ண போறேன்? ரகசியத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் எந்த ரகசியமும் எனக்கு தேவையே இல்ல. என்னால முடியல. இங்க இருந்து கீழே குதிச்சல போல இருக்க. சொல்லாம இருக்க முடியல. ஐஹானுக்கு எல்லாமே தெரியும். இவளுக்கு தெரியுமா? போலனோட பர்த்டே பார்ட்டி விட்டுட்டு பாஸ் கருப்பு சூட்லாம் போட்டுட்டு ஓபரா பில்டிங் கிட்ட வந்தாரு. அங்க வந்த என்ன துரத்தி விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் ரொமான்ஸ்ல கிஸ் பண்ணீங்களே, அந்த விஷயம் தெரியுமா? தெரியும். ஓ, நிம்மதியா இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எதுக்கு நீ ஹைகான கூப்பிட்ட? இப்ப எதுக்கு இவளை கூப்பிட்டேன்னு சொல்ல. நீ ஏதோ ஒண்ணு பண்ண போற. என்ன ஒதுக்கணும் ஏதோ முடிவு பண்ணி வச்சிருக்க. அவன் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவகிட்ட சொன்ன விஷயத்தை என்கிட்ட எதுக்கு சொன்ன? இப்ப எதுக்கு கழுத்து நெருக்கி வரீங்க? நான் கீழே வந்து சத்தமா போறேன். போலீஸ் வந்து என்ன படம் எடுத்து அதுக்கப்புறம் என் உடம்ப சுத்தி சாக் பீஸ் போட்டு படம் வரைவாங்க. ஜே ஏன் என்னென்னமோ பேசுற? சனேம் என்ன கூப்பிடல, போதுமா? நானும் தான் இங்க வந்தேன். அப்ப நீயா தான் வந்திருக்கியா? என்ன கொல்றதுக்கு நீயும் வந்திருக்கியா? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன உணர? அதெல்லாம் என்ன தொடாத. இங்க பாரு, தொடாதன்னு சொன்னேன். ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு தொடாதன்னு சொல்றேன்ல. ஜே நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா?
எதுக்கு என்ன பார்க்க வந்த? அமைதியாக. ஓ, ஐஹான் நீ ஜேஜேவை கூட்டிட்டு போ. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் இப்ப கோனியாவுக்கு போய் ஆகணும். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போற? அவ ஊருக்கு போனா என்ன, ஊருக்கு போகல என்ன? எதுக்காக என்கிட்ட நீ சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போ. நான் தான் உன்கிட்ட சொன்னல எந்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லாதன்னு. ஜேஜே ஜேஜே அமைதியாக. மூச்சு நல்லா இழுத்து விடு. அப்படிதான், சூப்பர். அது என்னன்னா, நீ போன் அட்டென்ட் பண்ணலையா? அதான் நானும் உன்னை பார்க்க வந்துட்டேன். லவ் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். சொல்லாத, இதுக்கு மேல எந்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லாத. யார் வேணா என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. லவ்வாது பண்ணுங்க இல்ல ஜவ்வாது இழுங்க, எனக்கு எதுவும் வேணாம். என்னால சத்தியமா இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாது. என்னால முடியல. எனக்கு என்னமோ ஆகுது. எனக்கு தலையெல்லாம் சுத்தி கீழே விழுற மாதிரி தோணுது. யாராவது என்ன பிடிங்க, எனக்கு மயக்கமா இருக்கு. ஐயோ, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே இருட்டா இருக்கு. யாரும் என்கிட்ட வராதீங்க. எல்லாரும் எனக்கு கொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். என்னால முடியல, எனக்கு மயக்கமா இருக்கு. ஜெஜே ஓ, பரவாயில்ல, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பேசிட்டேன். நீங்க கவலைப்படாம போங்க. நல்ல வேலை நீங்களே வந்தீங்க. பரவாயில்ல, உன்னை பார்த்தது ரொம்ப ஓ, நல்லா. தேங்க் யூ. உன் காஃபி தீந்துருச்சு நினைக்கிறேன். நீங்க போங்க, நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே பை. ஒன்னு சொல்லவா, உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. இந்த சிரிப்பை வச்சு டூத் பேஸ்ட் ஆட்ல கூட நடிக்கலாம். அப்படியா? எனிவே தேங்க்யூ. ஆனா எனக்கு கறி வெட்டுற வேலை தான் பிடிச்சிருக்கு. இந்த ஆக்டிங் எனக்கு பிடிக்கல. அதையும் நீ செமையா பண்றியே. உன் சமையல் தானே பார்த்தமே. தேங்க்ஸ். ஹலோ உஸ்மான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். என் பேமெண்ட் வாங்குறதுக்காக இங்க வந்தேன். ஆனா இங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே. நீங்க எல்லாரும் அப்படிதான். பேமெண்ட் அக்கவுண்டன்ட் கிட்ட வாங்கணும், வா கூட்டிட்டு போறேன். நான் என்னோட காஃபி இன்னும் குடிச்சு முடிக்கலையே. அது மட்டும் இல்லாம இவ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காளே. நீ சொல்ல தேவையில்லை, எனக்கே தெரியும். இங்க பாரு கொலேஸ், உஸ்மான் சனேமோட எக்ஸ்பயன்சி. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தான்னா கண்டிப்பா அப்செட் ஆயிடுவா, புரியுதா? இல்ல, நான் சனம் கிட்ட பேசிட்டு அவளுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா. ஓ சாரி, உங்களை வச்சுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. அவளுக்கு என் மேல அப்பவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஒன்னும் தப்பு இல்லையே. உனக்கு காஃபி வேணுமா? இவ காஃபி ஜோசில நல்லா பாக்குறா. நீயும் ட்ரை பண்ணி பாரு. பரவாயில்ல, எனக்கு வேணாம். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஜோசியத்தால என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, கோலிஸே உன்னை கூட்டிட்டு போவா. நான் கிளம்புறேன். பாய். கேளு, இது இன்னும் முடியல. பிளேட் இருக்குல்ல. இந்த கம்பெனியோட வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே டீடைலா கேட்பாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா உங்களால இவங்களை ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியும். கண்ட்ரோல் டீடைல். யாரன், இது உனக்கு ஏத்த கேஸ் தான். ஆமா, எனக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க, அவ்வளவுதான். ஆனா அது நார்மல் தான். நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சினாரியோவை சோஷியல் நெட்வொர்க் மூலமா எடுத்திருக்கோம். ஆனா இந்த எர்கன் சிக்குஷோட கதை ரொம்பவே நல்லா இருக்கு. அதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். சரி, என்ன ஸ்கிரிப்ட் சொல்லி கேப்போம். அது எங்களோட தொழில் ரகசியம். நீ டிவில போடுறப்ப பாரு. டேரன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐலண்ட் தானே, பரவாயில்ல சொல்லு. அவ தான் கிளையண்டே கூட்டிட்டு வந்திருக்கா. முடியாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங் முடிஞ்சதும் அவ யாரோ நம்ம யாரோ, அவ்வளவுதான் நான் சொல்வேன். பரவாயில்ல ஜான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் மத்தவங்களோட சேர்ந்து பாத்துக்கிறேன். எனக்கும் சர்ப்ரைஸா இருக்கும்ல. சரி, ஃபேப்ரிக் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது புதுசா ஆர்டர் வந்துச்சா? ஏன்னா எனக்கு எதுவுமே வரல, சோ அதனால கேக்குறேன். எங்களுக்குன்னு சில ஆர்டர்ஸ் வந்துச்சு. அவங்களோட புது பிராண்ட்ல பெர்ஃபியூம் வர போகுது. தி வேர்ல்ட் லான்ச் எங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆமா, நான் இப்பதான் கவனிச்சேன். உனக்கு எதுவும் புது கிளையண்ட் கிடைக்கலையா என்ன? எப்பவுமே எங்க ஆபீஸ்லயே இருந்தா அப்படிதான். தேஜாவே அப்புறம் ஆர்காட்டே, இதுக்கு மேல வேற யாரும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதனாலதான் இந்த கிளையண்ட்டை நான் உங்ககிட்ட அனுப்புனேன். இதுல எனக்கு எந்த லாபமும் இல்ல. அப்புறம் என் டீமையும் நான் இழந்துட்டேன். நான் ஃப்ரீலான்சர்ஸோட தான் வேலை செய்யறேன். சோ அவங்கள வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இப்படி போக போகுதுன்னு தெரியல. கஷ்டம்தான். உனக்கு நிச்சயம் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஜான். அப்ப நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கலாமா? கொஞ்ச நேரத்துல கிளைண்டிங்க வந்துருவாங்க. பார்க்கலாம். சாரி கைஸ். ஹலோ, ஹிடன் நம்பர், பேசு. ஹலோ, நான் தான் எர்கன் சிக்கோஸ். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஹலோ எர்கன் சிக்குஷ், எங்க இருக்கீங்க? கோனியால. கோனியால பிளேட் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட தான் காரே இல்லையே. கோனியால நீங்க எங்க இருக்கீங்க? தெரியாதே. நான் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன்.
எனக்கு கோனியாவோட தெரு பேர் கூட தெரியாது. நான் இந்த ஊரே இல்ல. நான் என் ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டேன். அப்படியா? இன்னும் நீ எவ்வளவு தூரம் தான் ஓடி போவ? என்ன சொன்னீங்க? உங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். எதுக்கு நீங்க உங்க அடையாளத்தையே மறைக்கிறீங்க? நான் எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன். என்னோட ஸ்கிரிப்டோட காப்பிரைட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உங்ககிட்டயே நான் கொடுத்துடுறேன். அப்படிலாம் பண்ண முடியாதுங்களே. நீங்க நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட்லயும் ஷூட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். 10 நிமிஷத்துல ரெடியா இருக்கணும். புரிஞ்சுதா? எர்கன் சிக்குஷ். ஏன் என்னால இந்த சின்ன வேலையை கூட பண்ண முடியல? ஜான்சன், வா வா வா, சீக்கிரம் வா. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன சொல்ல வா, வா. போறீங்க? வா, சொல்றேன். இந்த எர்கன் சிக்குஷ் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? சனேம். ஆமா. என்ன? எல்லார்கிட்டயும் சொல்லிரு. ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது யாரு தெரியுமா? நம்ம சனேம் தான். சூப்பர் சூப்பர். Thank you. சனேம். சனேம் கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நரேன் மேடம், அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது வேற யாரும் இல்ல, நம்ம சனேம் தான். கை தட்டுங்க. Bravo. 10 நல்லா தட்டுங்க. ஆமா. பரவாயில்ல, மறுபடியும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்க. அப்போ நீதான் அந்த பேர்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்க. நீ ஜெயிச்சதுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்ல, ரூல்ஸ் அப்படி இருந்துச்சு. எழுத்தாளரோட பேர் இல்லாம அனுப்பணும்னு போட்டிருந்துச்சு. அதனாலதான். ஆமா, நான் தான் அந்த ரூலை போட்டேன். சரி, இப்போ எனக்கு என்ன சொல்றதுனே புரிய மாட்டேங்குது. என்ன நீங்க வாழ்த்தலாமே மேடம்? ஆமா, வாழ்த்தலாமே. ஸ்கிரிப்ட ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கேன். வாழ்த்துக்கள். நான் எழுதுனதை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் தான் அதை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சனேம். கொஞ்சம் வழி விட. கலக்கிட்ட சனேம். சத்தியமா சான்ஸே இல்ல. என்ன பண்றீங்க? எல்லாரும் எதுக்கு கை தட்டுறாங்க குலிஸ்? லைலா செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எழுதுனது நம்ம சனேம் தான். நிஜமாவா சொல்ற? ஆமா சனேம், உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சனேம். என்னால நம்பவே முடியல. அத்தனை ஸ்கிரிப்ட்ல உன்னோட சூஸ் பண்ணாங்க. ஓ சனேம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உன்னோட ரைட்டர் ஆகிற கரியர்ல இதுதான் முதல் படியா இருக்க போகுது பாரு. கலக்கிட்டடி. எல்லாருக்கும் நன்றி. ஆனா இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சும்மா என் மனசுக்கு தோணுனதை நான் எழுதி விட்டேன், அவ்வளவுதான். போதும் போதும், நிறுத்துங்க. போதும், நிறுத்துங்க. போதும்ன்றல. ஆமா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என் கஷ்டகாலம் முடிஞ்சது. இல்ல இல்ல, இது கனவாதான் இருக்கும். அப்படின்னா நான் இனிமே சந்தோஷமா இருக்க போறேன்னா? ஹாய் ஜே. பரவாயில்லையா, அதுக்குள்ள முடிச்சிட்டே எப்படி இருக்க? ஹைகான், எனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தாழ்கான எழுத்திய மூஞ்சில அமைக்கி கொல்ல பார்க்கலான்னு பாக்குறியா? எத்தனை படம் பார்த்திருப்பேன். தூங்கிட்டு இருக்கும் போது வில்லன் வந்து அவன் மூஞ்சில தலைகாணி வச்சு அமைக்கி கொன்னுடுவான்ல. நீ அதானே ட்ரை பண்ற? தலைகாணியா? என்ன காமெடி பண்ற? கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கட்டுமே தலைகாணியை மாத்தி வச்சேன். நீ அததான் பண்ணியா? நீ கொலை பண்ண வந்த நினைச்ச. ஐயோ. சரி, அதான் முடிச்சிட்டல ஜேஜி. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹைகா, நீ என்ன சொல்றன்னு புரியல. என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? அதான் நீ போன தடவை காதலை பத்தி பேசின ஞாபகம் இருக்கா? அதுவா? நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. லவ் பத்தி ஏதாவது சொல்லுவேன், நான் என் நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன். அதுதானே உன்னோட பிளானு? நீ இப்ப கொலை பண்றதுக்காக வந்திருக்க. அந்த கொலை நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? இதுக்கு நீ தலைகணை வச்சு கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் நீ புத்திசாலி தானே. நான் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கேன்? ஏன் இப்படி இருக்கன்னு தெரியலையே. உன்னோட ஐவி லிக்விட்ல கொஞ்சோண்டு மயக்க மருந்தையும் சேர்த்திருக்காங்க. அதனாலதான் இப்படி இருக்குண்ணா. ரொம்ப சுகமா இருக்குமா. அப்படியே வாழ்க்கை முழுக்க இப்படியே படுத்துட்டு இருக்கலாம்னு தோணுது. நாளைக்கு ஆபீஸ் போனா தொல்லை ஜாஸ்தி ஆயிடும். ஆமா, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்து என்ன விஷயம் சொல்லு. ஏதோ காதலை பத்தி சொன்ன. நான் தான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலே நீ சொன்னதுதாம்மா சரி. அதனால நீ சொன்ன மாதிரி நம்ம இன்னில இருந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பேன். என்ன, அதுதான் கரெக்டா இருக்கும். என் கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாது.
நீ இப்படிதான் யோசிச்சிருக்கியா? ஏன்னா நானும் இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீ சொன்ன மாதிரி நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதான் சரி. என் வேலை எனக்கு போயிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த மருந்தோட எஃபெக்ட் போயிடுச்சு நினைக்கிறேன். திரும்ப என் வேலை போயிடுமோன்ற பயம் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இருக்க கூடாது. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? படு, உன் வேலை ஒண்ணு போகல, அப்படியே தான் இருக்கு. ஏன் இப்படி காஞ்சனா ரேஞ்சில சிரிக்கிற? என்னாச்சு உனக்கு? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? எனக்கு எவ்வளவு மூளைன்னு என்னைக்கு தெரிஞ்சுப்ப? என்ன மாடு மாதிரி கூப்பிடுற? இதால அடிச்சே கொல்ல போறான்னு நினைக்கிறேன். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட ட்ரெஸ். அப்புறம் மன்னிச்சிருங்க, எங்க கடையில எந்த டிஸ்கவுண்டும் இல்ல, அப்புறம் ரீஃபண்டும் இல்ல. அதுக்கு பதிலா என் போட்டோகிராஃப் வித் ஆட்டோகிராஃப் உங்களுக்கு. இந்தாங்க. சரி, போக போக போய் அப்படியே என் புகழ இந்த ஏரியா ஃபுல்லா பரப்புங்க. புது புரட்சி தளபதி உருவாயிட்டான்னு சொல்லுங்க. போட்டோ பின்னாடி என் போன் நம்பர் இருக்கு, முடிஞ்சா கூப்பிடுங்க. முசாஃபர், என்னடா இது ஸ்டார் மோரன்னு பேசிட்டு இருக்க? அதான் உனக்குன்னு இவ்ளோ பெரிய கடை இருக்குல்லடா. ஏற்கனவே நமக்கு தலைக்கு மேல பிரச்சனை. எனக்கு தெரியுது, யாரோ உன்னை மயக்கிட்டாங்க. என்னமா உளறீங்க? யாரும் என்ன மயக்கலாம் வைக்கல. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுமா. இனிமே பாருங்க, என்னுடைய சொந்த உழைப்பால படிப்படியா ஏறி சூப்பர் ஸ்டார் உச்சத்துக்கு போறேன். உனக்கு தெரியுமாமா, சூப்பர் ஸ்டாரே சூப்பர் ஸ்டார் ஆறதுக்கு முன்னாடி கண்டக்டரா தான் இருந்திருக்காரு. அது நினைச்சு அவங்க என்னைக்குமே புலம்புனதே கிடையாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வெறும் உள்ளடதானே வித்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமா, அவங்கள மாதிரி ரொம்ப காலம் ஆகாது, சீக்கிரமே நான் பெரிய ஆள் ஆவேன். அதோட சனேம் கூட ஒரு அழகான வாழ்க்கை யோசிச்சு வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா நான் ஏதாவது சாதிக்கணும்ல. இப்பதான் அந்த வாழ்க்கைக்கு நான் அஸ்திவாரமே போட்டிருக்கேமா. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நீங்க எதுவும் சொல்ல வேணாமா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல எல்லா ஏஜென்சியும் என் பின்னாடி தான் அலைய போறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா என்கிட்ட தான் போட்டோகிராஃப் வித் ஆட்டோகிராஃப் இருக்கு. முதல் தடவை என்னோட பணத்தை இப்படி டிசைன் போட்டோ எடுக்கிறதுல நான் செலவு பண்ணிருக்கேன். இப்பவே நான் உள்ளூர்ல ஃபேமஸ் ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உலக லெவல்ல ஃபேமஸ் ஆகும் பாருங்க. நம்ம பேசலாமா? எனக்கு ரைட்டரா வேலை பார்க்க இஷ்டம் இல்ல. எதுக்கு? எனக்கு வேண்டாம். அப்புறம் எதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதுன? ஜிஜி கேட்டா அதனால எழுதுன. நான் அதுக்கான காப்பிரைட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துறேன். அது முடியாது. ப்ராஜெக்ட்ல எல்லா முக்கியமான முடிவையும் நீ தான் எடுத்தாகணும். அப்ப நான் ப்ராஜெக்ட கேன்சல் பண்றேன். வேற யாராவது எடுத்துக்கோங்க. அப்ப இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஜான்? ஏன் என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? இங்க பாரு, நான் இப்போ உன்கிட்ட உன் பாஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கேன். இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ, வேணான்னா நீ எனக்கு தேவையில்லை. நான் தேவையில்லையா? ஆமா, உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கற எல்லாத்தையும் விட்டு நீ ஓடி போய்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்கலனா உன் நாவல் எழுதுறதே நீ விட்டுற. நூத்துக்கணக்கான ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தும் உன்னோட தான் செலக்ட் ஆயிருக்கு. இப்ப அதையும் நீ வேணாங்கிற. உனக்கு என்னதான் வேணும்? டீ போடுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, இதான் உன் வாழ்க்கையா என்ன? ஆமா, டீ போட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும். சரி, அப்ப நீ வேற எங்கேயாவது வேலை தேடிக்கோ. உன் வாழ்க்கையில கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு நீ தேவையில்ல. ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வேற கம்பெனியை பாத்துக்கோ. சரி, அப்படியே பண்ணுங்க. குட் பை ஜான் சார். குட் பை. சோ என்ன விஷயங்கிறது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தேங்க்யூ ஐலன், நீ சொன்னது ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப். இத பத்தின ஒரு டீடைலான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்.
கேம்பெயின்காக வந்திருக்கியா? ஆமா, கேம்பெயினுக்கு தான் வந்தேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க தான் நம்ம கேம்பெயினோட கிரியேட்டர் மிஸ் சனேம். வெல்கம் டு மிஸ் அனேம். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நாங்க உன் ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்தோம். எங்க கம்பெனி என்ன எதிர்பார்த்ததோ அதே மாதிரி எழுதிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சனேம். தேங்க்யூ அலன் மேடம். ஆமா சனேம், எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு டீ வேணும். இருங்க கொடுக்கறேன் சார். சரி, நீ என்ன கேட்டிருந்த? இதோ இது இந்த கம்பெனியோட இயர்லி பிளான். இவங்க கஸ்டமரோட ஃபீட்பேக், ப்ராடக்டோட ரிசல்ட், இது எல்லாமே இருக்கு. அதோட இவங்க போன வருஷம் பண்ண ஆட், இவங்க புதுசா பண்ண ப்ராடக்ட், அந்த குரூப்போட ரிசல்ட்டும் இருக்கு. அப்புறம் இதுல கடந்த 3 வருஷத்தோட சேல்ஸ் அனாலிசிஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இனிமே பண்ண போற 2 ப்ராஜெக்ட்ஸோட டீடைல்ஸும் இதுல இருக்கு. ஃபாரின் கரன்சிஸ்ல இருக்கு, பாத்துக்கோ. அவ்வளவுதான். அப்போ நாங்க கிளம்புறோம். ஒருவேளை இன்னும் என்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு வேணும்னா மிஸ்டர் ஜானோ எம்ப்ரேவும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எப்பவும் அவங்க கான்டாக்ட்ல இருப்பேன். மிஸ் கயா, லீகல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நான் இந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு அடுத்த வாரம் அனுப்பினா ஓகேவா? ஓகே, அனுப்புங்க. ஐலண்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு பெரிய கம்பெனி எங்களுக்கு கொடுத்துருக்க. நிச்சயம் நாங்க பெஸ்டா டெலிவரி பண்ணுவோம். வெல்கம் ஜான். நான் இவங்களோட ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்தேன். கண்டிப்பா உங்க பிசினஸும் நல்லபடியா இருக்கும்னு நம்புறேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜான். மிஸ் ஐலன் எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. எங்க கம்பெனியோட ஆரம்பத்துல இருந்தே அதோட டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க தான் முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. சோ எங்களை பத்தி இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட எங்க மார்க்கெட்டிங்கும் எங்க காம்படிட்டர்ஸ பத்தியும் தெரியும். அதனால இனி வரப்போற 3 மாசத்துல இவங்களும் இதுல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஃபிக்ரி ஹாரிகா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானே இங்கதான் கத்துக்கிட்டேன். இவங்களை நம்பி உங்க ப்ராடக்ட்டை நீங்க தாராளமா ஒப்படைக்கலாம். 3 மாசம் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அந்த டைமும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அலன், உனக்கு சம்மதம்னா நீ எங்களுக்கு கன்சல்டண்டா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஜான், நீங்களே இதை கேக்குறீங்க, நான் என்ன சொல்ல முடியும்? நான் அதுக்கேத்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஜான். நானே உங்களை கன்சல்டண்டா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு தான் நினைச்சேன். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அலன், ஸ்கிரிப்ட பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ ஃப்ரீயா இருந்தனா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமே? கண்டிப்பா பார்க்கலாம். நான் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்றேன் மிஸ்டர் ஜான். அப்புறம் பார்க்கலாம். நீ ரெடியா இருக்கியா? ரெடி. வந்து உட்காரு. வா. இப்ப பரவாயில்லையா? நல்ல ஐடியா கொடுத்த நீ. இந்த ஐடியாக்கு கண்டிப்பா அவார்டு தான் கொடுக்கணும். ஜே ஜே பாத்து. ஜே ஜே எங்க பாருங்க. என்னது ஜே ஜே? குளுக்கோஸ் பாட்டில உனக்கு என்ன ஆச்சு? ஜிஜி ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். போச்சு போ. மருந்தை ஏத்து. ஜே ஜே என்னாச்சு சொல்லு ஜே ஜே. ஜே 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 சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. ஹாஸ்பிடல்ல இருந்து வரியா? அப்படி என்னாச்சு உனக்கு? சொல்லு. என்னாச்சு சொல்லு. காபி குடிக்கிறியா? குடி ஜே ஜே. காஃபியை காட்டி என்ன மயக்கலாம்னு பாக்குறீங்களா? முடியாது. எதுக்கு இந்த போன் எடுத்த? இந்த ஜெராக்ஸ் எடுத்து கிளைண்ட் அனுப்பு. அதுக்கப்புறம் பாஸ்கெட் இதுல சீல் போட்டு சைன் வாங்கணும், மறந்துடாத. எதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்து எங்கிட்ட காட்டுற? ஒண்ணு குடி இல்ல தூக்கி போடு. எதுக்கு எங்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் போ. இப்பதானே வந்தேன். ஹைகான், எனக்கு இந்த மருந்து பத்தாத போல இருக்கு. இன்னும் போய் 4 பாட்டில் கொண்டு வாங்க. ஆமா, மருந்து தான். சரி பயப்படாத, கொண்டு வரேன். இல்ல, முதல்ல அந்த ஃபைல் சைன் வாங்க. இந்த ஃபைல என்னால சைன் போட முடியாது. ஜான், நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். என் நிலைமைய பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீ புரிஞ்சுக்கிட்ட. உண்மையை சொல்ல போனா இந்த கன்சல்டன்சி எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த 3 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம போய் ஆகணும். ஆனா உன் டீம்ல இருக்கிற யாருக்கும் என் கூட வேலை பாக்குறதுல இஷ்டமே இல்லைன்னு தோணுதே. எங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ப்ரொஃபஷனல் தான் ஐலன். போன ப்ராஜெக்ட்லயே நீ பாத்திருப்பியே, அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் நீ சொன்னதெல்லாம் அவங்க பண்ணாங்கல்ல. அது உண்மைதான். ஆனா இது அப்படி இல்லையே. இது அதை விட ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்ல, இதை முடிக்கிறதுக்கு 3 மாசம் ஆயிடும். நான் வேணும்னா என்னோட ஆபீஸ்ல இருந்தே வேலை பாக்குறேன். ஆனா எப்போ உங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுமே.
சனியமா எடுத்துக்குவா. ஏன்னா அவ சொல்றது எல்லாத்தையும் பண்ணிடுவா, புத்திசாலியும் வேற. அவ பாதி நாள் இங்க வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டும். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓகே தானே? இல்ல, அவ இதுக்கு வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா 2 இடத்துலயும் வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு எம்ப்ளாயும் எங்க கிட்ட கிடையாது. அப்போ நான் என்ன பண்றது? எப்படி நம்ம கான்டாக்ட்லயே இருக்கிறது? எனக்கு தெரியல. ஆனா நிச்சயம் பிரச்சனை வரும். ஏதாவது மறந்துடுவாங்க, இல்ல ஏதாவது சொதப்பிடுவாங்க. ஆமா, உனக்கு வேணும்னா இங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நீ இங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். உனக்குன்னு ஒரு கேபின் நீ எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே எனக்கு ஒரு ஆபீஸ் தெரியா? எனக்கு இங்க அடிக்கடி வந்துட்டு போறது கஷ்டம் தான். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பாத்துக்கலாம். ஆனா எனக்கு நிச்சயம் ஒரு அசிஸ்டன்ட் வேணும். அதுக்கு நான் சனிமா எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவ எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவா. அவ புத்திசாலிதான், திறமசாலியும் கூட. எதுவா இருந்தாலும் நீ அவகிட்டே கேட்டுக்கோயே. சூப்பர். அப்ப என்னோட திங்ஸ்லாம் நான் இங்க கொண்டு வந்துடுறேன். குட் பாய். பாய். என்னடா பாத்துக்க. உஸ்மான், நிஹாத், உஸ்மான் வந்திருக்கான். வணக்கம் ஆண்டி. பாப்பா உஸ்மான், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உஸ்மான் வாடா தங்கம். வணக்கம் அங்கிள். என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நடிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்த சான்ஸ் வந்துதா? இப்ப வரைக்கும் எதுவும் வரல uncle. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, கம்பெனி கிட்ட இருந்து நமக்கு பேமெண்ட் வந்துருச்சு. இது உங்க ஷேர். வாங்கிக்குமா, உனக்கு தான் அது. நீதான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ண. என்னாச்சு ஆண்டி? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ, நீ என்ன சொல்லிட போற? நான் இப்படிதான் அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டுடுவேன். மா, நீ நல்லா இருப்ப, பெரிய ஆளா வருவ. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆண்டி அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, நானும் அழுதுருவேன் ஆண்டி. ஆமா, இன்னொரு விஷயம், நீங்க ஹைகான் கிட்ட புது போன் வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? என்னம்மா இப்படி பண்ற? புது போன் வேணும்னு அந்த குழந்தைய பிடிச்சிட்டியா? அடடா, இஷ்டத்துக்கும் பேசாதீங்க. அவகிட்ட நான் போன் எல்லாம் எதுவும் கேட்கல. என் வியாபாரம் பண்றதுக்கு அவகிட்ட உதவிக்கு போன் கேட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆண்டி, அதை தான் நான் சொல்ல வந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போன் கடை வச்சிருக்கான். அவங்க கிட்ட போனா நமக்கு ஒரு நல்ல போன் எடுத்து கொடுப்பான். உஸ்மான், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரொம்ப செலவாகும். இப்ப ஒண்ணு வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி, உங்களுக்கு வேணும்னா அவங்ககிட்டயே நம்ம போன் வாங்கிக்கலாம், அதுக்கு தான் சொன்னேன். சரி, மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் கிளம்புறேன் ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வா. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வரேன். பாய். என்னம்மா பொண்டாட்டி? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவகிட்ட போன்ல மெசேஜ் ஏதாவது வருதான்னு பார்க்க சொன்னேன், வேற எதுவும் கேட்கல. பாப்போம், உள்ள வா. உஸ்மான் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான்னு பாத்தீங்களா? அவனுக்கு ரொம்ப தங்கமான மனசுங்க, நல்லா வருவான் அவன். முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால இது முடியாது. இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைதான். இது உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. உண்மைதான். என்ன என்ன இது? அண்ணன் தம்பி 2 பேருமே நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? நிஜமா நான் சொல்றேன், இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. டேரன், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சரி, ஜான் அப்போ இங்க இல்ல. ஆனா எம்ரே, நீங்க இங்க தானே இருந்தீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் அவ இங்க வந்ததும் என்னெல்லாம் பண்ணான்னு. அவளால நான் 1 இயரா தெரப்பிக்கு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது தெரியுமா? ஓகே, என்னதான் இருந்தாலும் அவ உங்களோட எக்ஸ் ஃபியான்சி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவளால இந்த கம்பெனிக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எம்ரே. சரி, நீ எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்க? வெறும் 3 மாசம் தானே. 3 மாசமா? அவ இங்க 3 நாள் கூட இருக்க கூடாது. டேரன், இது என் அண்ணன் எடுத்த முடிவு. நான் இதுல எதுவுமே சொல்ல முடியாது. சரி, ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் உடனே கிளம்பணும். டேய், ஒரு நிமிஷம் இல்ல. நீ எங்க போற? ஒரு நிமிஷம் இருந்துட்டு போயேன். இல்ல, டேரன் இருக்கா, நீங்க அவ கூட பேசிட்டு இருங்க. நான் வேற அழ ஆரம்பிச்சிருவேன். ஓகே, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். காஃபி? உனக்கு காஃபி வேணுமா? ஒரு காஃபி குடிக்கலாமே. காஃபி குடிச்சா நல்லதுதான், உள்ளுக்குள்ள இருக்கிற டென்ஷன்லாம் போயிடும்ல. காஃபி சொல்லட்டா? வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல காஃபியே வேண்டாம். என்ன 3 மாசம் காஃபி கொடுத்து என்ன அடக்கலான்னு பாக்குறீங்களா? நான் இனிமே அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். நான் என்னோட கேபினுக்கு போய் தனியா அழுகிறேன். எனக்கு இனிமே அதை விட்ட வேற வழி என்ன இருக்கு? கங்க்ராட்ஸ் ஐலேன். நன்றி எம்ரே. என்ன பண்ணிட்டு இருக்கா ஐலேன்?
நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ உண்மையா நேசிக்கிற பொண்ணுன்னு, உன் தப்ப சரி செய்றவ. அதோட எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லலாம். உள்ள வர்றதுக்கு எனக்கு வெளியே இருந்து உதவி தேவைப்பட்டுச்சு. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? நீ எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு சொன்னல. என் அண்ணனுக்கு தெரியாம நீ எந்த விஷயத்தையும் பண்ணாதன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. சொன்ன. ஆனா நான் இப்ப என்ன தப்பா பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிற? எனக்கு புரியல. எதிர்பாராத விதமா நிறைய நடந்துருச்சு. சோ கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. நமக்காக தான் பண்ண. ஐலன், என் அண்ணனுக்கும் இந்த கம்பெனிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நான் என்ன பண்ணிட போறேன்? இதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன் அண்ணன் ஹாப்பி, கிளையண்டும் ஹாப்பி. ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கேன். அடுத்து இன்னும் 3 மாசம் இருக்கு. சனிமை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுப்பேன். அவளை அவன் கிட்ட இருந்து பிரிக்கிறது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. உன் அண்ணனோட கண்ணுல காதல் இருக்குன்னு சொன்னல, அது எப்படி ஒரே நிமிஷத்துல தூக்கி போடுறேன்னு பாரு. அவங்கள பிரிச்சிருவோம். ஒன்னா யோசிச்சு பண்ணலாம் தானே நீ சொன்ன. ஆனா நீ என்னடா பழி வாங்குறதுலயே இருக்க. என்ன யோசிக்கிறேன் ரே? இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. எப்படியோ இப்ப நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். சனேவ பத்தி முழுசா தெரிஞ்சுப்போம். அப்பதான் நேரம் வரும்போது அவளை நம்ம தடுக்க முடியும். சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி கோவப்படுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான். எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. எம்ரே, இந்த ரகசியம் எங்கேயும் வெளியே போகாது. நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்பவும் ஒன்னாவே இருப்போம். ஏன் நீ சந்தோஷப்பட மாட்டேங்கிற? எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. ஐலன், என்ன மன்னிச்சிரு. நிறைய விஷயம் என்னென்னமோ நடக்குது. எல்லாத்தையும் யோசிக்கவே கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மள யாராவது பாத்துருவாங்கன்னு பயப்படுறியா? முதல்ல பயப்படுறத நிறுத்து. நாம இப்போ ஒன்னா இருக்கோம், அத பத்தி யோசி. சரி, அப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஹலோ. ஹலோ. நீங்க சொன்னதுதான் சரி. எனக்கு ரைட்டர் ஆகணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. முதல்ல உன் மேல நம்பிக்கை வை. இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் முகத்தை பார்த்து பேச மாட்டீங்களா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல, என்னை விட்டு விலகி போகாதீங்க. விலகி போவானா? ஓகே. இது போதுமா? இல்ல. இப்போ ஜான், இப்ப எதுக்கு இவ்ளோ கிட்ட வரீங்க? எனக்கு புரியல. உனக்கு நீ என்ன வேணும்னு சொன்ன? முதலாளி எம்ப்ளாய்க்கு நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அதானே? அதைத்தானே நீ கேட்ட? ஆமா, ஆனா ரொம்ப விலகி போக வேணாம். அதுக்குன்னு இவ்ளோ கிட்டையும் வேணாம். நான் தான் அழகாவே இல்லைன்னு சொல்லிட்டியே. நீ மயங்க மாட்டல்ல? இல்ல, மாட்டேன். இப்ப நான் உனக்கு கிஸ் பண்ணா நீ என்ன தடுப்பியா? எதுக்கு தோக்க போறேன்னா அப்புறம் எதுக்கு இந்த போட்டியெல்லாம்? என்னது? திட்டு போட்டு கவுத்துட்டானா? என்ன சனேம் நீ? இது ஒரு யுத்தம்ன்றத மறந்து மயங்கிட்டல நீ. பிராவோ, பிராவோ. பூனைக்கு பாத்திரத்துல பால் வச்ச மாதிரி ஏமாத்திட்டான். இனி நான் யாருன்னு உனக்கு காட்டுற ஜான். ஐலன், என்ன கூப்பிட்டியா? என்ன விஷயம்? ஆமா டார்லிங், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேதிக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறியா? என்னாச்சு? நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? ரூம் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க.
ஆமா நான் ரூம் தான் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மொத்த கம்பெனில இதுதான் ரொம்ப சின்ன ரூம்னு என்கிட்ட சொன்னாங்க. கலரும் இல்ல, டல்லா இருக்கு. ஃபைல்ஸ பத்தி சொன்னீங்கல்ல, என்னால அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நான் மிஸ்டர் எம்ரேயோட பிஏ. ஓ ஆமா மறந்துட்டேன், நீ எம்ரேயோட பிஏல. என்ன மன்னிச்சிரு டார்லிங், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் என் மண்டையில இருக்கவே இருக்காது. சரி, எனக்கு ஆக்சுவலி உன்னோட தங்கச்சி சனைமோட உதவிதான் தேவைப்படுது. நீ போமா. தேங்க்யூ. ஐஹான், நல்ல வேளை நான் உன்னை பார்த்துட்டேன். நீ எங்க போயிருந்த? ஜேஜிக்கு சீரம் வாங்க போயிருந்தேன். சிரமா? எதுக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஆமா, நீ எதுக்கு என்ன தேடின? ஐஹான், நிறைய நடந்துச்சு. வா. என்ன சொல்ற? தப்பா தப்பா நடந்துருச்சு. வா. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன வச்சு விளையாடிட்டான். அப்படியே பொறுமையா என் கிட்ட வந்தான். திடீர்னு பின்னாடி போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கிட்ட போகணும் போல இருக்கு. ஐஹான், நான் என்ன பண்ணட்டும்? சனேம், நீ ஜான்சரை பத்தி தானே பேசிட்டு இருக்க? இல்ல, அதோ போறேன் பாரு. அவனை பத்தி, ஜான பத்தி தான் பேசுவேன். வேற யார பத்தி நான் பேச போறேன்? சரி இரு, யோசிக்கிறேன். நீ முன் வச்ச கால பின் வாங்க கூடாது சனேம். பின் வாங்க கூடாது? ஆமா, நீ நேரா அவன் கிட்ட போ. யுத்தத்துல ஜெயிக்க எதுவும் பண்ண தயாராரு. அவன் முன்னாடி போய் நில்லு, பக்கத்துல நில்லு. அவன் பக்கத்துல வந்தான்னு வச்சுக்கோ, என் கண்டுக்காத. கால் தோஸ்க்கு சம மாதிரி பாரு. புரியுதா? நிஜமா சொல்ற, பெரிய உதவி பண்ணிருக்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். சரி, நீ போய் உன் வேலையை ஆரம்பி. சாயந்தரம் வந்து என்ன பாரு. வேணும்னா யாரும் பாக்காத போய் என் தோல்ல சாஞ்சு அழுதுக்கோ. அவன் இல்லனா வாழ்க்கை இல்லன்னு புலம்புவ. நேரம் போறதே தெரியாது. கண்டிப்பா அழுவேன். அதுக்கு தானே நீ இருக்க. சரி, சிரம கூட நான் ஜேஜி கிட்ட கொடுத்துறேன். ஏய் நில்லுமா நில்லு, நானே போய் கொடுக்கறேன். வேணாம் வேணாம், டாரன் செம கோவமா இருக்கா. உன்னை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இருக்கிற கோவத்துல மூஞ்சில கோடு போட்டுருவா. உண்மையாதான். நீ முன் வச்ச கால பெண் வாங்க கூடாது சனேம்.